ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோக பணிகளுக்கான ஒப்பந்தத்தை சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கியது தொடர்பாக கடந்த ஆட்சியிலேயே எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தற்போது தாவேகா ஆட்சியில் அதே ஒப்பந்தத்தில் 277 கோடி ரூபாய் அளவுக்கு சுருட்டியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாநகராட்சியில் நங்கவள்ளி மற்றும் மேட்டூர் தனி குடிநீர் திட்டங்கள் மூலம் நாள்தோறும் 135 MLT தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை சேலம் மாநகராட்சி நிர்வாகமே இப்பணியை நேரடியாக செய்து வந்தது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 9 நடந்த மாமன்ற அவசர கூட்டத்தில் ஹரியானாவை சேர்ந்த மெசஸ் சூயஸ் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோக பணிகளை 25 ஆண்டுகளுக்கு 4315 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் விட தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மேலும் 758 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஏற்பளிப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை கண்டித்து அப்போதே அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுத்தன. தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு சூயஸ் நிறுவனத்திற்கான முதற்கட்ட ஏற்பளிப்பு ஒப்பந்தத்தை 758 கோடியிலிருந்து திடீரென்று 1035 கோடியாக உயர்த்தி வழங்க முடிவு செய்து அரசாணை வெளியிட்டது. திமுக ஆட்சியின் போது உறுதி செய்யப்பட்ட மதிப்பீட்டை விட கூடுதலாக 277 கோடி ரூபாய் சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்க ஒப்புக்கொண்டதன் பின்னணியில் தாவேகா புள்ளிகளுக்கு ஆதாய நோக்கம் இருப்பதாக சந்தேகங்கள் ரெக்கை கட்டி பறக்கின்றன. இதுகுறித்து சேலம் மாநகராட்சி கவுன்சிலரும் திமுக மாஜி மாநகர செயலாளருமான ஜெயக்குமார் கூறுகையில், சேலம் மாநகரத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்துதான் தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சூயஸ் நிறுவனத்திடம் குடிநீர் விநியோக ஒப்பந்தம் வழங்கப்பட்டு விட்டாலும் அவர்களும் மேட்டூரில் இருந்துதான் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். குடிநீர் குழாய்களை பழுது பார்ப்பது, புதிய குடிநீர் தொட்டிகளை அமைப்பதன் மூலம் மாநகராட்சி நிர்வாகமே சீராக தண்ணீர் சப்ளை செய்ய முடியும். அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் தான் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்க நேர்ந்துள்ளது. இந்த திட்டமே வேண்டாம் என்று பலதரப்பும் போராடி வரும் நிலையில் தாவேகா அரசு மதிப்பீட்டை உயர்த்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்திருப்பது தேவையற்றது. இதனால்தான் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக உட்பட எல்லா கட்சிகளுமே இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கின்றன. இதுகுறித்து விளக்கம் கேட்டால் கமிஷனர் வாயே திறப்பதில்லை என்றார். குடிநீர் விநியோகம் தனியார் மயமாக்கல் ஏன் என்பது குறித்து சேலம் மாநகராட்சி வட்டாரத்தில் விசாரித்தோம். மாநகரம் முழுவதும் 3 நாட்கள் முதல் 10 நாட்கள் இடைவெளியில் தற்போது குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சூயஸ் ஒப்பந்தத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் இனி தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் பெற முடியும். 24 மணி நேரமும் தண்ணீர் விநியோகம் இருக்கும். தண்ணீர் பெறும் அளவை கண்காணிக்க டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்படும். குடிநீர் பகிர்மான குழாய்களில் ஏற்பட்டுள்ள கசிவுகள் உடனடியாக சரி செய்யப்படும். இனி மாதாந்திர கட்டண முறை ஒழிக்கப்பட்டு குடிநீர் பெறும் கொள்ளளவிற்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படும். இதனால் மாநகராட்சிக்கு வருவாய் உயரும் என்கிறார்கள் அதிகாரிகள். மாநகராட்சி தரப்பு இப்படி கூறினாலும் அரசியல் கட்சிகள் இதை முன்னையான வாதமாகவே பார்க்கின்றன. இதுகுறித்து சேலம் மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தியிடம் பேசினோம். குடிநீர் விநியோக பணிகள் சூயஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதன் மூலம் இனி தெருக்களில் பொது குடிநீர் குழாய்களே இருக்காது. இதனால் தனி குடிநீர் இணைப்பு பெற முடியாத ஏழைகள் கடுமையாக பாதிக்கப்படுவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள குடிநீர் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். இனிமேல் 1 லிட்டர் தண்ணீர் வேண்டுமானாலும் காசு கொடுத்தால்தான் கிடைக்கும். குடிநீர் கட்டணம், டெபாசிட் தொகை உயரும். கடந்த திமுக ஆட்சியின் போது குடிநீர் விநியோக பணிகளை சூயஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் விட தீர்மானம் கொண்டு வந்தபோது ஆரம்பத்திலேயே எதிர்த்தோம். தற்போது தாவேகா அரசும் அதே தவறை செய்கிறது என்றார் யாதவமூர்த்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சேலம் மாநகர செயலாளர் பிரவீன்குமாரிடம் கேட்டபோது, குடிநீர் விநியோகம் தனியார் மயமாக்கலினால் சேலம் மாநகருக்கு அன்றாடம் பல்வேறு பணிகளுக்காக வெளியூர்களில் இருந்து வந்து செல்லும் 2 லட்சம் பேருக்கு இலவசமாக குடிநீர் கிடைக்காத நிலை ஏற்படும். குடிநீர் விநியோகம் தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு மாநகராட்சி சார்பில் சூரமங்கலம் மண்டல குழு தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு முழுமையாக ஆய்வு செய்து குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு தாரை வார்க்க தேவையில்லை, பழுதடைந்த குடிநீர் குழாய்களை 100 கோடி ரூபாயில் சீர் செய்தால் மாநகராட்சி நிர்வாகமே தினமும் நபருக்கு 328 லிட்டர் தண்ணீர் வழங்கலாம் என அறிக்கை சமர்ப்பித்தது. இதை ஒரு பொருட்டாகவே இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்றார். இந்த கலேபரங்கள் ஒருபுறம் இருக்க,
சூயஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்த தீர்மானத்தை ரத்து செய்து சேலம் மாநகராட்சி மாமன்றத்தில் கடந்த ஜூன் 29 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் மாநகராட்சி கமிஷனர் லலித் ஆதித்யா நீலம் போக்கு காட்டி வருகிறார். இதுவும் கவுன்சிலர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜூலை 29 ஒப்பந்தம் குறித்து விளக்கம் அளிக்காத கமிஷனரை கண்டித்தும் சூயஸ் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இது பற்றி மேயர் ராமச்சந்திரனிடம் கேட்டபோது குடிநீர் விநியோக பணிகளை சேலம் மாநகராட்சி நிர்வாகமே திறம்பட செய்ய முடியும். அதிகாரிகளின் தவறான ஆலோசனைகளால் முந்தைய திமுக அரசும் சூயஸ் நிறுவனத்திடம் குடிநீர் விநியோகத்தை ஒப்பந்தம் விட நேர்ந்தது. பின்னர் வந்த தாவேகா அரசு ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட திட்ட மதிப்பீட்டை விட 277 கோடி ரூபாய் வரை உயர்த்தி ஒப்பந்தம் செய்து அரசாணை வெளியிட்டது. இந்த கூடுதல் தொகை தாவேகாவுக்கு கட்சி நிதியாக சென்றிருக்குமோ என சந்தேகம் உள்ளது. அல்லது அதிகாரிகள் லாபம் அடைந்தார்களா என்பதும் தெரியவில்லை. இந்த ஒப்பந்தத்தை கைவிடக் கோரி ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் நகராட்சி நிர்வாக இயக்குநரை நேரில் சந்தித்து பேச முடிவு செய்திருக்கிறோம் என்றார். இதுகுறித்து விளக்கம் பெற சேலம் மாநகராட்சி கமிஷனர் லலித் ஆதித்யா நீலத்தை செல்போனில் பலமுறை அழைத்தும் அவர் தொடர்புக்கு வரவில்லை. இதையடுத்து சேலம் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் செந்திலிடம் கேட்டபோது அரசியல் சூழல் மாறும்போது ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது வழக்கமானதுதான். சூயஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் குறித்து யாராவது எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கேட்டால் கமிஷனர் பதிலளிக்க தயாராக இருக்கிறார். 9 IAS அதிகாரிகளால் 4 ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகுதான் இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது என சுருக்கமாக முடித்துக் கொண்டார். அரசின் மேற்பார்வையில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் திட்டத்துடன் தாவேகா செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அத்தியாவசிய குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு ஒப்பந்தம் விட்டுள்ளது பல தரப்பிலும் முதல்வர் விஜய் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.